Hi friends, welcome to Priya Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் இருக்கு அப்படினா அத வந்து நாம டிவைட் பண்ணிக்கிறோம். சோ இப்போ டிவைட் பண்றது அப்படினா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணிட்டு அதுக்கு மேலயும் ஸ்டிட்ச் பண்ணலாம். டிரா பண்ணாமையும் பண்ணலாம். இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினா பிளாக்கா தெரியும். இந்த டிசைனை வந்து நம்ம அதிகமா வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு அந்த மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி திலகம் ஷேப்பில் போட்டு காட்டுறேன் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து இந்த லைன்ஸ் இல்லாமையே ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு ஷேப்பை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நீங்கள் வந்து ஷேப்பை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன் சைடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து பெரிய பெரிய செயினாக போட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து அடுத்த லைன் கீழே வரேன். ஸோ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே போட்டிருக்கிறனோ அந்த செயினுக்கு பக்கத்துலேயே தான் நான் வந்து குத்தி மறுபடியும் அடுத்த செயினை போட்டுகிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட் லைன் நான் எங்கே குத்தி ஸ்டிச் பண்ணனோ அதே இடத்துல தான் அதுக்கு பக்கத்துலேயே தான் நான் மறுபடியும் அடுத்த லைனும் குத்திட்டு வரேன். ஸோ பார்க்கறதுக்கு சேமாக ஒரே மாதிரி லைனில் தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ நமக்கு லாங் அண்ட் ஷார்ட் எப்படி போட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ லாங் அண்ட் ஷார்ட் வந்து முதல் லைனை வந்து லாங்காக போட்டுட்டு அடுத்த லைனை மிடில் குத்திட்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதில் வந்து நாம் ஒன் லைன் கிடையாது, ஒரு 3 லைன் 4 லைன் 5 லைன்ஸ் அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்குவோம். ஸோ இப்போ 5 லைன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதே 5 லைன்ஸ் வச்சு தான் நாம் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே 5 லைன்ஸாக தான் போடணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நான் 4 லைன்ஸ் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 4th லைன் இப்போ போட்டு முடிக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைன் போகணும். இப்போ பாருங்கள், ஒரு பிளாக் முடிஞ்சுது, 4 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் போகிறப்ப ஃபஸ்ட்டு பக்கத்தில் போட்ட அந்த செயினுக்கு மிடில்லையே குத்திட்டு வரேன் பக்கத்தில். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு பக்கத்தில் மிடிலில் குத்திட்டு வரேன். இப்போ நம்ம வந்து திலகம் ஷேப் போட்டிருக்கறனால அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அந்த லைனை ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் லாக் பண்ணிவிட்டு திரும்பி அப்படியே கீழே வரேன். கீழே வரும்போது நான் எங்கே நீடியில் குத்துறேன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை முடித்ததுனால இப்போ அடுத்த 4 லைன்ஸை வந்து மிடில்லையே தான் நம்ம குத்திட்டு வரணும். ஸோ மிடில்லையே குத்திட்டு வந்துட்டு கீழே லாக் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கும், ஈவனாக கிடைக்கும். பட் இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் வரேன். ஸோ இப்போ 4th லைன் வந்திருக்கேன். ஓகேங்களா. 4th லைன் நான் 4 லைன்ஸாக தான் இப்போ போடுறேன். ஸோ அதனால் 4th லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த பிளாக் முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது போகிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மிடில் தான் குத்திட்டு வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுதா. இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி போட்ட செயினுடைய மிடில்லையே குத்திட்டு வரேன். ஸோ இதே மாதிரியே அடுத்த 4 லைன்ஸ் வந்து நான் மிடிலில் மட்டும்தான் குத்தி போடுவேன். மேலே போயிட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து ஹைட்டு டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கீழே கொண்டுட்டு வந்துட்டு நான் ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாம் கீழேயும் மேலேயும் லாக் பண்ணிட்டு தான் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 4th லைன் வந்துட்டேன். 4th லைன் வந்துட்டால் இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இங்கே லாக் பண்ணிவிட்டு அடுத்தது போகிறப்ப நான் வந்து மிடில்லையே போட்டுட்டு போகிறேன். ஸோ அடுத்த 4 லைன்ஸ் வந்து மிடிலில் போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு பக்கத்தில் மிடிலில் குத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரே கலர் த்ரெட்டில் போட்டு காட்டியிருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரே கலரில் போட்டதுனால அடுத்த ஹாஃப் வந்து டபுள் கலரில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் போது இதே மாதிரி ஒரே ஷேப்லேயே ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, தனித்தனியாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு கலர் போட்டுட்டு இன்னொரு திலகம் ஷேப்பில் டபுள் கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் டபுள் கலர் த்ரெட்டுக்கு இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். இப்போ பாதி முடித்ததுனால அதுக்கு பக்கத்தில் என்ன செயின் கொடுத்துருந்தோமோ அதோடைய மிடில்லையே நான் குத்தி அடுத்த 4 லைன்ஸும் நான் போடுறேன். ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஸோ நீங்கள் வந்து கவனமாக பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் 4 லைன்ஸ் தான் முடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் ஆரம்பித்ததுனால இந்த ஷேப் முடிகிற வரைக்கும் 4 லைன்ஸ் தான் போடணும். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 லைன், அப்புறம் 3, அப்புறம் 4, அந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ 4னா 4 லைன்ஸ் தான் போடணும். 5னா 5 லைன்ஸ் அப்படி தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என் நாட் போட்டு நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் த்ரெட் எடுத்து நான் மறுபடியும் அடுத்த 4 லைன்ஸ் போடுவேன். ஸோ டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டிச்சஸ் போகணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் அடுத்த கலர் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்த 4 லைன்ஸும் நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி தான் போடணும். இந்த கலர் த்ரெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கலர் த்ரெட்டில் அடுத்த 4 லைன்ஸ் போடுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4th லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதே கலர் க்ரீன் கலர் த்ரெட் எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்த 4 லைன்ஸை போட்டு நாம் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து போடும்போது 3, 4, 5 அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக போக வேண்டாம். 5, 6 கூட போடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா நீங்கள் 7, 8லாம் போனீங்கன்னா ரொம்ப ப்ராடாக வரும். அது வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 5 வரைக்கும் போடலாம். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து த்ரெட்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம், ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்லேயே கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம கடைசியாக போட்ட அந்த ஹோல் எல்லாமே இது வந்து கவர் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஜரி கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் வர ப்ளவுஸ் ஒர்க் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஒரு முக்கோணம் போட்டு அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 5 லைன்ஸ் 6 லைன்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ டபுள் கலர்லேயும் போட்டு பாருங்கள், சிங்கிள் கலர்லேயும் போட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஷேப் வந்து சிங்கிள் கலரில் போட்டிங்கன்னா அடுத்த ஷேப் வந்து டபுள் கலரில், அந்த மாதிரி கலந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஷேப்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போடணும். ஸோ உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.